ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் வந்து நம்ம சேனலில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் போட போகிறோம். சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், ரொம்பலாம் செலவு ரொம்ப டைம் ஆகிற மாதிரிலாம் இல்லை. சிம்பிளான ஈவினிங் டக்குன்னு செய்கிற மாதிரி சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். வெங்காயம் கோஸ் போட்டு போண்டா செய்யப்போகிறேன். ஆச்சி பஜ்ஜி மாவு எடுத்துக்கிறேன். ஆச்சி பஜ்ஜி மாவு இன்னைக்கு வந்து போண்டா செய்ய போகிறோம். பார்க்க நல்லா இருக்கும்ல. இப்போ அதுக்கு வந்து சில்லியும் உப்பும் நான் எடுத்துன்னு வந்துட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையானதோ நீங்கள் போட்டுக்கோங்க. கோஸ் வெட்டிங்கன்னா கோஸ் வந்து இந்த போண்டாக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஆனியன் மட்டும் போட வேணா, கோஸும் போட்டுடுவேன். கோஸ் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, ஆனியன் மட்டும் போட்டுக்கோங்க. 3 ஆனியன், அப்படி கோஸ் இல்லைன்னா ஒரு 5 ஆனியன் போட்டுக்கோங்க. நீட்டாக வெட்டிங்கன்னா தான் அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு அந்த போண்டா ஃபீல் வரும். இதில் வந்து நான் பச்சை சில்லி பவுடர் மட்டும்தான் போட்டுக்கிறேன். ஏன்னா பேபிஸ்லாம் சாப்பிட்றதுனால, குழந்தைங்கலாம் சாப்பிட்றதுனால நான் பச்சை மிளகா போடுவேன். உங்களுக்கு அப்படி பச்சை மிளகா வேணும்னா நீங்கள் சின்னதாக கட் பண்ணி பச்சை மிளகா போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணும்னா ஆனியன் அதெல்லாம் போட்டு கூட. முன்னாடி எண்ணெய் வந்து அடுப்பில் வச்சு காய வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அப்படியே டைரெக்டாக அந்த டைமுக்குள்ளே எண்ணெயும் அதுவும் காஞ்சிரும். இதை தூக்கி நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டோம்னா கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இதில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி உங்களுக்கு எப்படி தேவையோ, இதில் இப்படி தான் இல்லை, நீங்கள் எப்படி இப்போ வந்து பிசைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து போண்டா இந்த அளவுக்கு போண்டா எடுத்து போட முடியும். எண்ணெய் காஞ்சிச்சா? ஒரு பாக்கெட் மாவில் ஒரு 10 போண்டா வரும், ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி. இப்போ வந்து ஆயில் வந்து சூடாயிடுச்சு, செக் பண்ணிக்கோங்க. சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம போண்டா பிடிச்சி போட்டுக்கலாம். போண்டா வந்து நான் இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன். ரொம்ப பெருசாக இல்லை, குட்டீஸ்லாம் சாப்பிட்றாங்க. உள்ள மாவு இல்லாமல் மொறுன்னு இருக்குன்றதுனால நான் இந்த சைஸ் போண்டா. நான் வந்து சொல்லுவேன், அது வந்து செய்து போறாரு. இப்போ வந்து போண்டா ரெடி ஆயிடுச்சு. போண்டா வந்து தட்டுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக சின்னதாக போடுவோம், கிறிஸ்பியாக இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாக சூப்பராக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது. சின்னதாகவே போடுங்க, மொறுன்னு இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது.